வணக்கம் மக்களே! இன்னைக்கு வந்து நம்ம விஜய் அவர்களுடைய ரீமேக் திரைப்படங்கள பத்தி தான் பார்க்க போறோம். முதலாவதா வந்து காதலுக்கு மரியாதை திரைப்படம். இந்த படம் வந்து அனந்தி பிரபு அப்படின்ற மலையாள திரைப்படத்திலருந்து ரீமேக் செய்யப்பட்டது. ஃபாசில் அவர் தான் அந்த படத்த டைரக்ட் பண்ணியிருந்தாரு. தமிழ்லயும் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. மலையாளத்தில வந்து ஷாலினி தான் ஹீரோயினா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தமிழ்லயும் ஷாலினி தான் வந்து ஹீரோயினா பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து ஸ் விஜய்க்கு வந்து நெறைய பெண் ரசிகர்கள உருவாக்கி தந்த படம். இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல வந்து ஒரு பாட்டு கூட விஜய் பாடியிருப்பாரு. "ஓ பேபி பேபி" அப்படின்ற சாங். ஸோ இந்த மாதிரி நெறைய படங்கள் விஜய் வந்து ரீமேக் படங்கள் நடிச்சிருக்காரு. அது அவருக்கு வந்து 90% வெற்றிகரமான ரீமேக்கா தான் இருந்திருக்கு. ஸோ அடுத்த படம் என்னன்றத பார்க்கலாம். அடுத்து வந்து இவர் நடிச்ச படம் வந்து "நினைத்தேன் வந்தாய்". "பெல்லி சண்டடி" அப்படின்னு சொல்லி தெலுங்கு படத்துலருந்து சாங்கே வேற லெவல்ல இருக்கும். படமுமே காமெடியாவும் இருக்கும். ஒரு லவ்வபிளான ஃபிலிம். இதில 2 ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. தேவயானி மற்றும் ரம்பான்னு. ஸோ வந்து செம்ம பாட்டு. இதில வந்து இந்த லாலிபப்பு லாலிபப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும். எல்லா சாங்குமே வந்து வேற லெவல் சாங்கா தான் இருக்கும். அவர் வந்து அந்த இடுப்புல மச்சம் இருக்கும்னு சொல்லிட்டு, அவங்கள தேடி போறது, கனவுல வந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி இந்த படமே வந்து சூப்பரான படமா இருக்கும். ஸோ இந்த படமும் ஒரு ரீமேக் படம் தான். அடுத்து வந்து பிரியமானவளே. அதிகமா சன் டிவில நெறைய தடவ போட்டாலும், எத்தன தடவ போட்டாலுமே பார்க்கக்கூடிய படம் பிரியமானவளே. பவித்ர பந்தம்னு சொல்லிட்டு தெலுங்கு படத்துலருந்து இந்த படம் ரீமேக் செய்யப்பட்டது. இது வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்குவாரு. இவர் வந்து ஃபாரின்லேருந்து வந்திருப்பாரு. அங்க இருக்க கல்ச்சரும், இங்க இருக்க கல்ச்சரும் எப்படி டிஃப்ரெண்ட் வேறுபடுது. அங்க இருக்க கல்ச்சர் மாரி கிடையாது. தமிழ்நாட்ல வந்து சூப்பரான சென்டிமெண்ட், லவ். இதுல விஜய்க்கு அப்போ வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பண்ணியிருப்பாரு. அவரோட ஆக்டிங் செம்மையா இருக்கும். அடுத்தபடியா வந்து விஜய் கெரியர்லயே ரொம்ப முக்கியமான படம்னே சொல்லணும். இதுல விஜய், சூர்யா 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் படம் தான். இது ஒரு மலையாள ரீமேக். மலையாளத்தில இந்த படத்துக்கு டைட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தான் வச்சிருந்தாங்க. சித்திக் அவருடைய டைரக்ஷன்ல வேற லெவல்ல இருக்கும் காமெடி சீன்ஸ் எல்லாமே. இதில வந்து விஜய், சூர்யா, ரமேஷ் கண்ணா, வடிவேலு, ராதாரவின்னு ஒரு பட்டாளமே நடிச்சிருப்பாங்க. இந்த நேசமணி காமெடிலாம் இந்த படத்தில தான் இருக்கும். காமெடி சீக்வென்ஸுக்கு அடிச்சுக்க முடியாது இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்தனே சொல்லலாம். ஸோ வேற லெவலான இந்த படமும் வந்து ஒரு ரீமேக் படம் தான். 3 வந்து ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக் தான். இந்த படத்துல வந்து காமெடி சீக்வென்ஸ் ஆகட்டும், ஃபைட் சீக்வென்ஸு, ஒரு பாக்ஸிங் பேக்ரவுண்ட்ல வேற லெவல்ல இருக்கும். அதுலயும் இந்த "ஏ பாப்பா நீ கொஞ்சம் நில்லு" அப்படின்ற பாட்டு வந்து சூப்பர் ஹிட். அந்த கெட்டப் இன்னைக்கு வரைக்குமே மக்கள் மத்தியில வந்து அந்த அந்த சாங்கும், அந்த கெட்டப்பும் விஜய் படங்கள்ல ரொம்ப பிரதானமானதுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படமும் வந்து வேற லெவல் ஹிட்டு. காமெடி சீக்வென்ஸ்லாம் அப்படி ஒர்க் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஒரு கேங்கா அந்த டைம்ல தான் விஜய்